மாநகராட்சி துணை மேயர் நிலைக்குழு தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது. மாநகராட்சி கூட்டத்தில் துணை மேயர் மகேஷ்குமார் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கவுன்சிலர்களுக்கான செலவின நிதியை 10,000 50,000 உயர்த்தவும் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எம்எல்ஏக்களுக்கு போன்று துணை மேயர் மற்றும் நிலைக்குழு தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார். ஏற்கனவே சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பை சுட்டிக்காட்டி தற்போது மாநகராட்சி துணை மேயர் சுரேஷ்குமார் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் கருப்பு உடையில் வந்திருக்கின்றனர். வார்டு நிதி இல்லாமல் மக்கள் பணி பாதிக்கப்பட்டிருப்பதாக மேயர் பிரியா குறிப்பிட்டிருக்கிறார். கவுன்சிலர்களுக்கான வார்டு நிதி 3 மாதங்களாக வரவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மாநகராட்சி மேயர் பிரியா. நிதி வழங்காததால் அரசை கண்டித்து ராஜினாமா செய்யலாம் என்ற யோசனையை முன்வைத்திருக்கிறார் திமுக கவுன்சிலர் ராஜா.